ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காளகஸ்தி தல வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாயுதேவனால் பச்சை கற்பூரத்தினால் உருவாக்கப்பட்ட திருத்தலம் தான் இது. வாயு ஸ்தலனும் கூட இந்த கோயிலை சொல்கிறாங்க. ராகுகேது பரிகார ஸ்தலம் கூட சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கோயிலோட வரலாறை பற்றி பார்ப்போமா? சிலந்தி, பாம்பு, யானை இந்த 3 ஜீவராசிகளும் இங்கு இருக்கிற லிங்கத்தை வழிபட்டு மோட்சம் அடைந்தனால அவரோட பேரையே இந்த கோயிலுக்கு வச்சிருக்கிறாங்க, ஸ்ரீ காளகஸ்தி. இந்த கோயிலில் 4 சிறப்பு வழிபாட்டு தெய்வங்கள் இருக்குது. பாதாள கணபதி. இந்த பாதாள கணபதியை போய் நாம் கையெடுத்து கும்பிட்டு வந்தாவே நம்ம பாவமெல்லாம் கழிஞ்சிரும். நம்ம இந்த தோசை இருந்தால் கூட அந்த தோசை தோசை இருந்துச்சுன்னா, ராகு தோசை இருந்துச்சுன்னா அதில் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தோசை இருந்தால் கூட இந்த சாமி கையெடுத்து கும்பிட்டு வந்தால் தோசமும் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. அது கூள்ள இறக்கத்தில் தான் இருக்குது. அதனால தான் அது பாதாள கணபதிங்கிறாங்க. கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க கூட நேராக போக முடியாது, சைடில் தான் போகணும். அதில் 10 பேர்த்த உள்ளே விட்டுட்டு அவங்க சாமி கும்பிட்டு மேலே வந்ததுக்கு பிற்பாடு தான் மறுக்க இன்னும் 10 பேர் போகணும். கீழே குமிஞ்சு தான் அப்படியே மண்டி போட்டுக்கு வெளியே வர மாதிரி இருக்கும். ரெண்டாவது கண்ணப்பர். கண்ணப்பர் ஒரு ஒரு சிவலிங்கத்தை அவர் வேட்டையாடும் போது ஒரு சிவலிங்கத்தை பார்த்துருக்கிறாரு. இந்த சிவனுக்கு நாம் வேட்டையாடும் இறைச்சியை நாம் இதாக வைக்கலாம், நெய்வேத்தியமாக வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ என்னன்னா ஒரு ஐயர் எப்பவுமே அந்த கோயில் போய் சிவனை பூசை பண்ணுவாராமா. அவர் பூசை பண்ண வரப்போ என்ன நம்ம வரத்துக்கு முன்னாடி இறைச்சியாக இருக்குதுன்னு அவர் பார்த்துருக்கிறாரு. அப்படி டெய்லி இப்படி பார்க்குறப்ப ஒரு அசரீர் வாக்கு, நீ முன்னாடி யார் அது வைக்கிறாங்க என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு ஒரு அசரீர் வாக்கு சொல்லிச்சாமா. அதனால அடுத்த நாள் அவர் இறைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, பூசை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்தாராமா. அப்போ அந்த வேடர் இறைச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாராமா. அப்போ சிவன் கண்ணில் ரத்தமாக, ஒரு கண்ணில் ரத்தமாக வலிஞ்சுதாமா. என்ன இப்படி ரத்தமாக வலியுது, என்ன பண்ணுறதுன்னு அந்த வேடரை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, உன் கண்ணை பிடுங்கி வை அப்படின்னு ஒரு வாக்கு சொல்லிச்சாமா. சரின்னு இந்த கண்ணை பிடுங்கி ஒரு கண்ணுக்கு வச்சுட்டாராமா, சிவன் கண்ணுக்கு, அந்த லிங்கத்து கண்ணுக்கு வச்சதுக்கு பிற்பாடு அந்த கண்ணில் இருக்கிற ரத்தம் நின்று போச்சாமா. சரி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கண்ணில் அதே மாதிரி ரத்தம் வந்துச்சாமா. என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப இந்த கண்ணை பிடுங்கி இந்த கண்ணுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு, கண்ணை பிடுங்கிட்டா நமக்கு எந்த இடத்துல வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவருனோட செருப்பு காலை அந்த அடையாளத்துக்காக அந்த கண்ணில் வச்சுட்டு ஒரு கண்ணை பிடுங்கி வைக்க போனாராமா, வச்சுட்டாராமா.